தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 தலைப்பின் கீழ் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது கேரளாவில் தாவேக்கா கால் பதிக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம். அப்போ மாநில தலைவராக யார் இருக்க போகிறாங்க, என்ன ஏதுங்கிற கேள்விகள் உங்களுக்கு வரும்ல. அதை பற்றி நான் உள்ளடி செய்தியெல்லாம் உங்கள்கிட்ட பேச போகிறதில்ல. உண்மையாக அவரே வெளிப்படையாக பேட்டியே கொடுத்துட்டாருங்க. இவர் தான் மாநில தலைவராக இருக்க போகிறாருங்கிறத அவரே சொல்லிட்டாரு. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளியாகுங்கிற தகவலை சொல்லியிருக்காரு. யார், என்ன ஏது, அவரோட வரலாறு என்ன, எல்லாத்த பற்றியும் சுருக்கமாக தெளிவாக பார்த்தரலாம். ஒன்று. ரெண்டாவது பிரதானமான விஷயம், ChatGPT இருக்குல்ல, அதை வச்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவங்களோட தம்பியா இருக்கக்கூடிய சுதீஷ் இருக்கார்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மஜாவா ஒரு உரையாடல் ஒன்று செய்தியாளர் சந்திப்பில் பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்கள பாராட்டுறாங்க, அவங்க இவங்களை பாராட்டுறாங்க. ஒரே கூத்தா இருக்கும் அந்த தகவலை நீங்க கேட்டீங்கன்னா. அது என்னங்கிறத பார்த்தரலாம். மூணாவது பிரதானமான விஷயம், ஜாதி கலவரங்கள் தடுக்கப்படணுங்கிறது நம்ம அத்தனை பேர் சிந்தனையில இருக்கு. தமிழ்நாடு மத அரசியல் பிடியில இல்லை, ஆனால் ஜாதிகள் மத்தியில் தமிழக மக்கள் வந்து வாக்களிக்கிற ஒரு நடைமுறை இருக்குது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமானது. இந்த தேர்தலில் தான் அந்த ஜாதி, அந்த மதம், அந்த பணம் எல்லாத்தையும் உடைச்சிருக்கு இந்த இளைய சமுதாயம். இருந்தாலும் இந்த ஜாதி மோதல்கள் அப்படிங்கிறது குறிப்பாக வந்து இந்த தென் மாவட்டங்களில் நிறைய நடக்குது. அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறப்போ அதற்கு ஒரு தீர்வை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எடுத்து வந்திருக்காங்க. அவருடைய அந்த சொல்யூஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உண்மைக்குமே சொல்ற ரொம்ப கிளாசிக்கான ஒரு விஷயம். அது என்னங்கிறத பார்த்தரலாம். 3 வகையான தலைப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடிகர் தேவன், இவரை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட கதாநாயகன் கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு, குணசித்திர கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு, வில்லன் கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் 380க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. விஜயண்ணாக்கும் இவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நட்பு இருக்கு. ஏன்னா 6 படங்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமானது. இவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கா ப்ரோ? ஒரு நடிகர் அப்படின்னா டக்குனு மாநில தலைவராக போற்ற முடியுமா? இவர் யாரு, என்ன ஏது, அரசியல் ரீதியாக அவர் கேரளாவில் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த டேட்டா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2004 தனிக்கட்சி கேரளா ஆரம்பிச்சிருக்காரு. கேரளா அரசியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸுக்கும் இடதுசாரிக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான் கேரளா அரசியல். அங்க பாஜகவாலே பெருசா வந்து சோபிக்க முடியல. அப்படிப்பட்ட கேரளால இவர் 2004 தனிக்கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 20 வருஷம் கிட்டத்தட்ட அந்த கட்சியை நடத்திருக்காரு தன்னால முடிஞ்ச அளவு. இவர் என்ன பண்ணிருக்காரு, 2020-21 வாக்குல அந்த கட்சியை பாஜக இணைச்சிருக்காரு. பாஜக இணைச்ச பிறகு பாஜகவோட துணைத் தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்திருக்காரு. ஆனா பாஜக 5 வருஷமா இவர் பயணிச்சாலும் இவருடைய சிந்தனை, இவரோட விஷயங்கள் அத்தனையுமே பாஜக ஏற்க மாட்டேது. தன்னை அடுத்த கட்டத்துக்கு பாஜக நகர்த்தவே மாட்டேது. பாஜக தனக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறத இவர் ஃபீல் பண்ணி இப்ப சமீபத்தில் பாஜக இருந்து வெளியே வந்தார். பாஜக இருந்து இவர் வெளியே வந்த பிறகு இவரை நோக்கி வந்து நிறைய கட்சிகள் போயிட்டு பேசுறாங்க, செய்யறாங்க. ஆனா இவர் எந்த கட்சிக்குமே பிடி கொடுக்கல. குறிப்பா காங்கிரஸ் கட்சி இவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. காங்கிரஸுக்கு இவர் பிடி கொடுக்கல. அப்போது நம்ம தாவேக்கா தரப்புல இருந்து இவர்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. நம்ம தான் இவரை கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கோம் நடிகர் தேவன் அவர்கள்ட்ட. இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளோட ஒரு உரையாடலை வந்து நிகழ்த்தியிருக்காரு. ரொம்ப சூப்பரா ஆன்லைன்ல ஒரு நல்ல உரையாடல் நடந்திருக்கு. அந்த உரையாடலுக்கு அப்புறம் தாவேக்கால இணைகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சிட்டாப்ல. தாவேக்கால மாநில தலைவராக அவர் கேரளால இருப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இவரே சொல்றாரு. நான் உள்ளடி செய்தி சொல்ல அவர் வெளிப்படையா பேட்டியை ஊடகங்களுக்கு கொடுக்கிறார். அதே அடிப்படையில் இந்த செய்தியை சொல்றேன். இப்ப இவரை விஜயண்ணா ஏன் சூஸ் பண்ணிருக்காங்க, இவர் தான் விஜயண்ணா வந்து அப்ரோச் பண்ண சொல்லியிருக்காங்க. இவருக்கும் விஜயண்ணாக்குமான சந்திப்பு செப்டம்பர் 10ஆம் தேதிக்கு மேல நடக்கலாம் சொல்றாங்க. ஏன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் அசம்பிளி இருக்கு. சோ நம்ம ஒரு பக்கம் வந்து PM விஜயண்ணா அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து நம்ம ரொம்ப தீவிரமா ஆசைப்படுறோம். நம்ம தொண்டர்கள், தோழர்கள் அத்தனை பேருமே சிஎம் ஆக்கிட்டோம், PM ஆக்கினா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நம்ம ஆசைப்படுறோம். அப்ப அந்த PM அப்படிங்கிறப்போ நம்ம முக்கியமா வந்து இந்தியா முழுக்க நம்மளுடைய கிளைகளை பரப்பணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. தென்னிந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு நடிகர் அப்படிங்கிறது மட்டும் போதாது. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஜயண்ணா அப்படிங்கிற பிரச்சாரத்தை தேர்தலுக்கு முன்னாடி மேற்கொண்டோம். இப்ப ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை தன்னுடைய நிர்வாகம் இருக்குல்ல, விஜயண்ணாவோட நிர்வாகம், அந்த நிர்வாகத்தை நம்ம ரொம்ப தெளிவா ஆவணப்படுத்திட்டு இருக்கோம். சோ இங்க நடிகர் விஜயண்ணா மட்டும் சாதிக்க முடியாது. ஜோசப் விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த நிர்வாக திறமையை இந்தியா முழுக்க நம்ம கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியுங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் எனக்கு தெரிஞ்சு விஜயண்ணா அடுத்த 10 வருஷம் முழுக்க முழுக்க மாநில அரசியல கவனம் செலுத்தி ஒரு நல்ல நிர்வாகத்தை உருவாக்கி இந்த நிர்வாக மாடல் அடிப்படையில் இந்தியா முழுக்க பிரச்சாரத்தை கட்டமைச்சு அதுக்கப்புறமா PM ஆகிறதுக்கு அந்த விஷயங்களை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ போதே அந்த ஆரம்ப கட்ட கட்டமைப்பு நம்ம சொல்லுவோம்ல. ஏன்னா 2026 தேர்தலில் நம்ம ஜெயிச்சாலும் 2009 நம்ம கட்டமைப்பை ஏற்படுத்துறோம் விஜய் மக்கள் இயக்கம் மூலமா. அதே பேட்டர்ன் தான். இப்ப முடிஞ்ச அளவு அங்கங்க கட்டமைப்பை நம்ம உருவாக்கலாம். இங்க ஒரு நல்ல நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் கொடுப்போம். அதுக்கப்புறம் அதை ஒரு பிரச்சார பேசுபொருளா உருவாக்குவோம். அதுக்கப்புறம் PM அப்படிங்கிற அந்த கனவை நோக்கி நகருவோம் அப்படிங்கிறது அவரோட சிந்தனை ஓட்டத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறது நான் பெரிய லெவலில் கணிக்கிறேன். ஏன்னா நம்ம தொடர்ச்சி அந்த செயல்பாடுகள் அத்தனையும் கவனிச்சு பார்க்கும்போது நம்ம அண்ணன் எதையுமே யோசிக்காம செய்ய மாட்டாங்க. ஒன்று யோசிச்சாங்கன்னா ரொம்ப தெளிவா ஆழமா யோசிச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகருவாங்க. ஏன்னா கேரளாவோட முதலமைச்சரோட அந்த பதவியேற்பு
பட்டமளிப்பு விழாவில் விஜய் அண்ணா கலந்துக்கல அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். கேரளாவில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் நமக்கு இருக்குது. அந்த இடத்துல கால் பதிக்கிறதுக்கு ஒரு நடிகர் தேவன் அப்படிங்கிற ஒரு ஆல்ரெடி அரசியல் களத்தில் பயணித்த ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற தகவலை தேவன் அவர்களே மீடியாவை சந்தித்து தகவல் தெரிவிக்கிறாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது எப்படி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், அது எந்த மாதிரி தகவலை கொடுக்கும், ஒரு சில நேரங்கள் சரியான தகவல், ஒரு சில நேரங்கள் வந்து புரிதலற்ற தகவலை கொடுக்கும். தவறான தகவல்னு சொல்ல மாட்டேன், புரியாமல் நம்ம ஒன்று கேட்போம் அது ஒன்று கொடுக்கும். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய சகோதரர் மாநிலங்களவை எம்பியாக இருக்காங்கல்ல சுதீஷன், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மீடியாவை சந்திக்கிறாங்க, செய்தியாளர் சந்திப்பில். அதில் சந்திக்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி பேசிக்கிறாங்கிறத நான் முதல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி அவரோட தம்பி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேற சில விஷயங்கள் பேசுவோம். இந்த இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா அசெம்பிளி பற்றி, இப்போ சாட் ஜிபிடியில் வந்து இன்னைக்கு ஒரு இது வந்திருக்கு. இன்னைக்கு ஒன்றுக்கு தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் புதுசாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி நல்லா இருக்குன்ட்டு இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. அந்த சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் பேரில் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதில் போட்டிருக்கான் ஃபுல்லாக, நீங்களே பார்க்கலாம். அது சாட் ஜிபிடியில் நீங்கள் போயிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் இந்த அசெம்பிளியும் போட்டிங்கன்னா அது அப்படியே வருது. அவரோட தம்பியோட கருத்தை பார்த்தீங்களா? இவங்க வந்து சட்டப்பேரவையில் வந்து இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது, யார் நல்லா செயல்படலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லி பேர் சொல்லுதான். இது எனக்கு இது என்ன சொல்கிறதுனா, ஏன் எனக்கு இவ்வளோ சிரிப்பு வருதுன்னா, சட்டமன்றத்தில் யார் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சட்டமன்றம் கிடையாதுங்க, இன்றைக்கி லீவுங்க. நிறைய பேர் ப்ரோ சட்டமன்றம் வரல ப்ரோன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி லீவியா, அரசு விரும்புகிற மிலாடி நம்பி இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு தீவிரமாக தமிழ்நாட்டு மக்கள் சட்டமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட செயல்பாடை சேர்த்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாட் ஜிபிடியில் கேட்டால் இந்த மாதிரி பதில் சொல்லுதான். அது மட்டும் இல்லைங்க, சரி நமக்காண்டி தம்பி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருல்ல, அப்போ தம்பிக்கு நம்ம ஏதாவது சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி அக்கா என்ன சொல்றாங்க அப்படிங்கறதை நீங்க சேர்த்து பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்பியா போயிருக்காரு. எம்பியா வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நீங்க சாட் ஜிபிடில போட்டு பாருங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க டெல்லியில, உங்களுக்கு தெரியும். அதுல எல்கே சுதீஷ் பேர் தான் ஃபர்ஸ்ட் வருதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போய் அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. சாட் ஜிபிடி சொல்றது, நம்ம சொல்றது இல்லை, நீங்களே சாட் ஜிபிடில போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்பா பாரபட்சமே இல்லைங்க, நீ என்னை பாராட்டு நான் உன்னை பாராட்டுறேன். ஏன்னா நம்ம 2 பேரை யாருமே பாராட்ட மாட்டாங்க, நம்ம 2 பேர் நம்மளே பாராட்டிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட ஃபண்ணுங்க சோசியல் மீடியாவில் வச்சு செய்யறாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமானது. ஒரு சாட் ஜிபிடி கருத்து அடிப்படையில் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கிற அக்கா தம்பி எனக்கு தெரிஞ்சு அரசியல் களத்தில் இவங்களா மட்டும்தான் இருக்க முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த பேர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நீங்களாம் எனக்கு இந்த அரசியல் களத்தில் எப்படி நீங்களாம் பயணிப்பீங்கிறதே எனக்கு தெரியாது. அந்த மனிதர் பின்னாடி இருந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்கள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசி விடுறது, என்கவுண்டர் வந்து பண்ணாதான் வந்து குற்றங்கள் வந்து குறையும் பேசுறது, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்த பொதுமக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஒத்த சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் பின்னாடி இருக்கக்கூடிய விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த மனிதருக்காக மட்டுமே. இப்படியே பேசிக்கிட்டே போனீங்கன்னு வேலைக்கே ஆகாதுங்கிறதா யதார்த்தமானது. இது 2வது விஷயம். இப்போ 3வது விஷயம் தோழர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை பேருக்குமே இந்த ஜாதி பெருமை பேசுறது, கையில் கயிறு கட்டிக்கிறது எல்லாம் உடன்பாடே கிடையாது. நம்ம அத்தனை பேரும் சமத்துவ சிந்தனையில் இருக்கும், சமூக நீதி சார்ந்த பாதையில் இருக்கும். தாவேகா தொண்டர்களாக நம்ம அத்தனை பேரையும் சொல்கிறேன். இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து ஜாதி பெருமை பேசிக்கிட்டு கயிறு கட்டிக்கிட்டு ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் அந்த ஜாதி அத்தனை விஷயத்தையுமே உடச்சிருச்சுங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். அங்கொன்றும் இங்கொன்றுமா இங்கே சில விஷயங்கள் நடக்குதுல்ல, குறிப்பாக அந்த தென் மாவட்டங்களில் நிறையா நடக்குதுல்ல, தூத்துக்குடி திருநெல்வேலியெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதை நிச்சயமாக உணர்வாங்க. பேசும்போதே அந்த ஜாதி பெருமைகளை சில பேர் சில நேரங்களில் பேசுவாங்க. அங்கே மட்டும் சொல்லல, தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. குறிப்பாக அந்த பகுதியில் ஜாதி மோதல்கள் நிறையா நடக்கும். அது அத்தனையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சொல்யூஷன் பார்க்கும்போது, இப்போ இவங்கள ஜாதி சண்டை போடாதான்னு சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சொல்லலாம், நான் அந்த குறிப்பிட்ட ஒரு சில மக்கள் மட்டும்தான் அதை பண்ணுறாங்கல்ல, அவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். அப்போ அவங்கள நோக்கி என்ன பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இதில் விழுந்துடக்கூடாதுங்கிறப்போ அங்கே தான் ஒலிம்பிக் சென்டரை அதிகமாக அமைக்கணும். ஏன்னா அங்கே போயிட்டு ஜாதி சண்டை போடாதான்னு சொன்னால் அவங்க கேட்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக விளையாட்டை நோக்கி
நோக்கி நீங்க வாங்க, நீங்க ஒலிம்பிக்கை நோக்கி நீங்க சண்டை போடுங்க. நீங்க போடுற சண்டை இந்த சண்டைனால எந்த புண்ணியமும் கிடையாது. நீங்க விளையாட்டுல சண்டை போட்டீங்கன்னா நீங்க வந்து கொக்கோ விளையாடுங்க, கிரிக்கெட் விளையாடுங்க, கபடி விளையாடுங்க, பேட்மிண்டன் விளையாடுங்க, இறகுப்பந்து விளையாடுங்க. இந்த மாதிரி விளையாட்டை நோக்கி நீங்க நகர்ந்தீங்கன்னா இந்த ஜாதி கலவரம் நிறைய குறையும். ஏன்னா ஒன்னு வேணான்னு சொல்றப்போ வேற என்ன வேணும், ஒன்னு வேணான்னு சொல்றதுனால உன்னை குறைக்க முடியாது. அது புரிதல். அது வந்து நீண்ட காலமா நம்ம பேசி பேசி சரி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட கவனம் இந்த பக்கம் விளையாட்டை நோக்கி திரும்பினுச்சுன்னா நம்ம விளையாடுவோம், நம்ம கோகோ விளையாடுவோம், நம்ம வந்து ஒலிம்பிக்கை நோக்கி நகர்ந்தோம்னா நிறைய மெடல் வாங்கினோம்னா நமக்கு அரசு வேலை கிடைக்கும், ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கும். இது வேணாம், அப்ப இது வேணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம அரசாங்கம் ரொம்ப தீவிரமான ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்களேன். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நிறைய பேர் இந்த ராணுவத்துக்குலாம் நிறைய பேர் தயாராகிறவங்களாம் அங்கதான் இருக்காங்க. நிறைய விளையாட்டு வீரர்கள் அங்கேருந்து தயாராகிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இந்த ஜாதி சார்ந்த விஷயத்துல சிக்கிக்க கூடாது. அப்ப அந்த ஒலிம்பிக் சார்ந்த அந்த சென்டர் நம்ம அங்க அமைக்கும் போது நிறைய பேரோட கவனம் விளையாட்டை நோக்கி வரும்போது அப்பா தமிழ்நாட்டில் அந்த ஜாதி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படிங்கிற அந்த பெரிய நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பிரச்சனைக்கு அவர் எவ்வளவு தூரம் உட்கார்ந்து சொல்யூஷனை நோக்குறாரு பாருங்களேன். இந்த ஒரு அணுகுமுறை தாங்க விஜய் நாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சரி பண்ண முடியாது, அதை சரி பண்ண முடியாது, கூவத்தை சரி பண்ண முடியாது, எதையுமே சரி பண்ண முடியாது, எதையுமே மாற்ற முடியாதுன்னா எல்லாத்தையும் மாற்ற முடியும். மாற்றணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை மைண்டில் இருந்தால் போதும். அந்த சிந்தனை இல்லாமல் எதையும் மாற்ற முடியாது. அந்த சிந்தனை இருந்தால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அப்படிங்கிறதுக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த ஜாதி பிரச்சனைக்கு ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒன்றை தீர்வாக நகர்த்தி கொண்டு போகிறாரு. ஏன்னா 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் நடக்க போகுது. அடுத்த 10 வருஷம் ஒலிம்பிக் 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 அப்படிங்கிற அந்த சிந்தனை போக்கோடே நம்ம நகர்த்தி கொண்டு போனோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஜாதி மோதல் நிறையா குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த தலைமுறையை நம்மளால் காப்பாற்ற முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.